வெல்கம் டு டாப் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம சர்க்கார் டெஸ்ட் பேட்சோட டெஸ்ட் 1 சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா நீட் ஃபார் கிளாசிபிகேஷன், அதாவது வகைப்பாட்டியலின் அவசியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, டு ரிலேட் திங்ஸ் பேஸ்ட் ஆன் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் சொல்றாங்கப்பா. அதாவது பொதுவான பண்புகளின் அடிப்படையில் பொருட்களை தொடர்பு படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா பார்க்கும்போது முதுகெலும்பு உள்ள பிராணிகள், முதுகெலும்பற்ற பிராணிகள், இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு எனது வகைப்பாடியல் வந்து உதவிகரமா இருக்கு. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்களேன், முக்கிய பண்புகளின் அடிப்படையில் உயிரினங்களை வரையறுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வெனமஸ் விஷமுள்ள உயிரினங்கள், விஷமற்ற உயிரினங்கள், சரிங்களா, பறக்கும் உயிரினங்கள், நடக்கும் உயிரினங்கள், இந்த மாதிரி முக்கிய பண்புகளை வச்சு வரையறுக்கிறதுக்கு நம்மள என்ன ஆகுது, கிளாசிபிகேஷன் ரொம்ப உதவிகரமா இருக்கு. அடுத்து பாருங்க, மூணாவது முக்கியமானது, இது உயிரினங்களுக்கு இடையேயான பரிணாம தொடர்பை புரிந்து கொள்ள உதவுகிறதுன்னு சொல்றாங்க. சிம்பிளா பார்க்கும்போது நம்மளுக்கு என்னன்னா, இப்ப இருக்கிற பேர்ட்ஸ், இப்ப இருக்கிற பறவைகள் வந்து டைனோசர் காலத்துல உருவானது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, மென்ஷன் வந்து பண்றாங்க. சயின்டிஸ்ட் என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, டைனோசர் காலத்துல வாழ்ந்த ஆர்டியோபாட்ரிக்ஸ், சரிங்களா, அதாவது ஆர்டியோபாட்ரிக்ஸ் என்ற பறவை இனம் தான், அதோட ஒன் ஆஃப் த பிரான்சஸ் தான் இப்ப வந்து பறவை இனமா வந்து பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப பறவை இனம்ன்றது இப்ப இருக்கிற பறவை இனம் டைனோசர் காலத்துல வாழ்ந்த ஒரு பிரான்சஸ் தான் இப்ப இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது என்னன்னா, இந்த பரிணாம தொடரை புரிந்து கொள்ளவும் என்ன இருக்கு, நமக்கு கிளாசிபிகேஷன் உதவிகரமா இருக்கும். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இப்ப இதுக்கான ஆப்ஷன் என்னப்பா, ஆப்ஷன் 1 2 அப்புறமேட்டு 3 தான், சரிங்களா. ஏன்னா மூணுமே என்னது, கிளாசிபிகேஷனை விளக்குது. அடுத்த क्वेश्चन பாருங்களேன், மேட்ச் த ஃபாலோயிங், சரிங்களா. அதுல பாருங்க, இது வந்து கொஞ்சம் முக்கியமான क्वेश्चन இது, சரிங்களா. ஏன்னா எல்லா எக்ஸாம்லயும் வந்து இதை கேட்பாங்க. ஏன்னா கிளாசிபிகேஷன் பத்தி எத்தனை உலக கிளாசிபிகேஷன் கேட்பாங்கப்பா. அதுல பாருங்களேன், டூ கிங்டம் கிளாசிபிகேஷன் பார்க்கும்போது என்ன, கரோலஸ் லினேயஸ். இப்ப கரோலஸ் லினேயஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னன்னா ஒரு புக்ஸை வந்து எழுதிக்கிற முக்கியமானது என்னன்னா, சிஸ்டமா நேச்சுரா, சிஸ்டமா நேச்சுரா 1735 வந்து என்ன பண்ணிருக்காங்க, எழுதியிருக்காங்க, முக்கியமானது. அடுத்து பாருங்க, த்ரீ கிங்டம் கிளாசிபிகேஷன். த்ரீ கிங்டம் கிளாசிபிகேஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு ஹெர்னஸ்ட் ஹெக்கல். ஓகே, அடுத்து ஃபோர் கிங்டம் கிளாசிபிகேஷன் கோப்லாண்ட். அடுத்து ஃபைவ் கிங்டம் கிளாசிபிகேஷன்னா இவர்தான் முக்கியம், ஆர்எச் விக்டேக்கர். இப்போ இது கிளாசிபிகேஷன், ஃபைவ் கிங்டம் கிளாசிபிகேஷன் என்ன, நம்மளுக்கு என்னென்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் முனிரா, முனிரா இருக்குமா. அடுத்து புரோட்டிஸ்டா, புரோட்டிஸ்டா இருக்குமா. அடுத்து பார்க்கும்போது ஃபங்கி, பூஞ்சைகள். அடுத்தது பிளான்டியா, தாவரங்கள். அடுத்து அனிமாலியா, விலங்கினங்கள், சரிங்களா. இதுதான் என்னன்னா ஃபைவ் கிங்டம் கிளாசிபிகேஷன். ஃபோர் கிங்டம் கிளாசிபிகேஷன்ல ஃபங்கி இருக்காது, சரிங்களா, அது ஃபோர் கிங்டம் கிளாசிபிகேஷன். ஃபைவ் கிங்டம் கிளாசிபிகேஷன்ல மோனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கி, பிளான்டி, அனிமாலியா. ஓகே, சூப்பர்ப்பா. அப்ப இதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பாருங்க, நமக்கு இதுக்கான ஆப்ஷன் பார்க்கும்போது என்னன்னா ஆப்ஷன் பி தான், 4 3 2 1. ஓகே, சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா. இல்ல பாருங்க, from the following statement identify the kingdom கேக்குறாங்க. அதாவது எந்த உலகத்துல இருந்து இப்ப இந்த கூட்டுல வர்றது மேட்ச் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. அல்ல பாருங்களேன், a cell type of prokaryotic, இத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரிங்களா. prokaryotic இந்த வார்த்தை இருந்தாலும் நம்மளுக்கு என்னது, பாக்டீரியாவை குறிக்கும், பாக்டீரியாவை குறிக்கும். அப்ப பாக்டீரியாவை குறிக்கிற எல்லாமே எந்த வகையில வந்து சேரும், மொனீரா, இதெல்லாம் வந்து சேரும். ஓகேவா. அதே மாதிரி செல்வால்பா, இந்த செல்வால், பாக்டீரியாவோட செல்வால் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா முரியின், சரிங்களா, சிம்பிளா முரியின் சொல்லுவாங்க, முரியின் சொல்லுவாங்க சிம்பிளா. ஓகேங்களா. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, பெப்டிடோ கிளைகன் சொல்லுவாங்க, பெப்டிடோ கிளைகன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, சூப்பர்ப்பா. அடுத்து பாருங்க, எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் கிங்டம் ஆர் சைனோபாக்டீரியா. இந்த மூணாவது ஆப்ஷன் வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம், சைனோபாக்டீரியா அண்ட் ஆக்டினோமைசிட்டஸ், சரிங்களா. இந்த மூணாவது ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிச்சலாம். பாக்டீரியா எல்லாமே எந்த இதுல சேரும்னா நமக்கு மொனீரால தான் சேரும். ஓகே, அப்ப பார்க்கும்போது ப்ரோகேரியாட்டிக் வந்தாலே நம்மளுக்கு மொனீரான்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனா இருக்கு. ஓகே, சூப்பர்ப்பா. அடுத்து போலாமா. அடுத்து பாருங்க, which of the following is incorrect about the algae that are commonly commercial grown in the sea harvesting in பைலோகொலைட்ஸ். அதாவது பைலோகொலைடுகள் அறுவடை செய்வதற்காக கடலில் வணிக ரீதியாக, ரொம்ப முக்கியமான வார்த்தை இது, கடலில் வணிக ரீதியாக வளர்க்கப்படும் பாசிகள் பின்வருவற்றுள் எது தவறாதன்னு கேக்குறாங்க. அதை பார்க்கும்போது என்னன்னா குளோரெல்லா பைரினோசா தான். ஏன்னா இது வந்து என்னது, ஸ்பேஸ் டிராவல், புரியுதா, ஸ்பேஸ் டிராவலுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதாவது ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து விண்வெளிக்கு போகும்போது
வேஸ்ட் சரிங்களா, ஹியூமன் வேஸ்ட டிஸ்போஸ் பண்றதுக்கு இல்லைன்னா டீகம்போஸ் பண்றதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. வேஸ்ட் டீகம்போஸ் பண்றதுக்கும் CO2 டீகம்போஸ் பண்றதுக்கு என்ன ஆகுது, இது வந்து யூஸ் ஆகுது சரிங்களா. அப்ப குளோரெல்லா பைனோடேசம் வந்து இதுதான், இந்த ஆப்ஷன் தான் தப்பு. எதுக்குன்னா ஸ்பேஸ் டிராவலுக்கு தான் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்னன்னா ரொம்ப முக்கியமானது கிராசிலேரியா எடுலிஸ். இது பார்க்கும்போது என்னன்னா நமக்கு அகர் அகர்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமானது அகர் 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 அகர்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஜெலிடியா ஆக்கரோசா வந்து என்னன்னா ஒரு ரெட் ஆல்கேப்பா, ரெட் ஆல்கே, சிவப்பு எங்க இருக்கு, சிவப்பு பாசிகள் சொல்லுவாங்க, ரெட் ஆல்கே பாசின்னு சொல்லுவாங்கப்பா சரிங்களா. அது சிவப்பு பாசி என்னன்னா நம்மளுக்கு மெரைன் சரிங்களா, கடல் சார்ந்த சிவப்பு பாசி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சூப்பர். அடுத்து பார்க்கலாமா, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். இதுக்கான ஆப்ஷன் என்னன்னா குளோரெல்லா பைனோடேசம் தான். மீதி மூணு என்னன்னா கடல் சார்ந்து வளர்க்கப்படுற வணிக ரீதியான பாசிகள் தான் ஓகேவா. அதுல பாருங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சூஸ் த இன்கரெக்ட் பேர், அதாவது காமன் நேம் சயின்டிபிக் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஆனியம், அலியம், சட்டைவம் ஓகே. பீஜன் வந்து கொலம்போ லிவியா ஓகே. ஃப்ராக் பார்க்கும்போது என்னன்னா ரானா ஹெக்ஸால்டைகா சரிங்களா, சூப்பர். பப்பாயா, பப்பாயா பார்க்கும்போது நம்மளுக்கு கோகோஸ் முசிஃபெரா வராது. இந்த கோகோஸ் முசிஃபெரா எதுக்குன்னா கோகனட், கோகனட் இளநீர் தெரியுமா, அந்த இதுதான் நம்மளுக்கு வரும் சரிங்களா. இந்த பப்பாயா எதுக்குன்னா பப்பாளி, காரிகா, காரிகா பப்பாயா, இதான் இதோட சயின்டிபிக் நேம். அப்ப இந்த இதுதான் தப்பு. இந்த கோகோஸ் முசிஃபெரா வந்து என்னன்னா கோகனட் சாரும் சரிங்களா, இளநீரை சாரும். பப்பாயாக்கு சயின்டிபிக் நேம் என்னன்னா காரிகா பப்பாயா ஓகே. சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட் கேட்டிருக்காங்க. ஃபங்கீஸ், இது ஒரு முக்கியமான क्वेश्चन. ஃபங்கி பத்தி இப்ப நிறைய கேட்பாங்க, ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னது ஃபங்கி பூஞ்சைகளை பத்தி அதிகமா வருது இப்ப ஓகேவா. அப்ப ஃபங்கின்ற டாபிக் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட் கேட்டிருக்காங்க. அதுல பாருங்களா, ஃபங்கி ஆர் ஹெட்ரோட்ரோபிக்ஸ், அதாவது பூஞ்சைகள் பிற சார்பு உயிரினங்கள் சொல்றாங்க. கரெக்ட் தானே. ஏன்னா நம்ம இப்போ ஒரு விலங்கு வந்து இறந்து ரோட்ல கிடக்குதுன்னா ஒரு நாள் இருக்கும், 2 நாளைக்கு மேல ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல என்னன்னா பூஞ்சைகள் வந்து படிய ஆரம்பிச்சிடும். அப்ப இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பிற சார்பு உயிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரெக்ட் ஓகே. சூப்பர். அதுக்கப்புறம் ஃபங்கி ஹேவ் நோ பிக்மெண்ட் சரிங்களா, அதாவது பூஞ்சைகளில் நிறமிகள் இல்லை, அதனாலதான் என்ன இருக்கும், அது வெள்ளை கலர்ல இருக்கும் சரிங்களா. நிறமிகள் இருந்ததுன்னா அது வெள்ளை கலர்ல இருக்காது ஓகேவா. இப்ப நம்ம லட்டு இல்லைன்னா ஒரு ஜாங்கிரி இல்லைன்னா வந்து ஒரு ஸ்வீட் இல்லைன்னா வெந்த காரமா எடுத்து வச்சுக்கோங்களேன், அப்ப பார்க்கும்போது என்னன்னா அது மேல அப்படி வெள்ளை கலர்ல ஒரு மாதிரி நூல் நூலா இருக்கும். அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் என்னன்னா பூஞ்சைகள்ல வரும். ஏன் அது வெள்ளை கலர்ல இருக்குன்னு பார்க்கும்போது, வெள்ளை கலர்ல பிரவுன் கலர்ல இருக்குன்னு பார்க்கும்போது அதுல நிறமிகள் வந்து கிடையாது, பிக்மெண்டேஷன் வந்து கிடையாது ஓகே. அடுத்து பாருங்களேன், ஃபங்கி ஆர் யூகேரியோட்டிக் இன் நேச்சர், கரெக்ட் தான்ப்பா சரிங்களா. பூஞ்சைகள் யூகேரியோட்டிக் தன்மை கொண்டவை, இது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. அப்ப பார்க்கும்போது அது ஆல் ஆர் ட்ரூ தான், ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. பாருங்க, பிரயோஃபைட்ஸ் சரிங்களா, அதாவது பிரயோஃபைட்ஸ் நேம்ட் ஆம்பிபியன்ஸ் இன் பிளான்ட் கிங்டம். பிரயோஃபைட்டுகள் தாவர உலகின் இருவாழ்விகள் என்று அழைக்கப்படுகிறது சொல்றாங்க. கரெக்ட் தான். ஏன்னா இருவாழ்விகள் என்னது, இது வந்து பாருங்க ஓகே, லிவ் ஆன் லேண்ட் அண்ட் வாட்டர் சரிங்களா. இது நிலத்திலையும் வாழும் கடல்லையும் வாழும் சரிங்களா. இன்னொன்னு முக்கியமானது, உண்மையான நிலவாழ்விகள் எதுன்னு பார்த்தா டெரிடோஃபைட்டுகள் சரிங்களா. பிரயோஃபைட்டுகள் வரும்போது என்னன்னா நம்மளுக்கு நிலத்திலையும் வாழும் நீர்லையும் வாழும். டெரிடோஃபைட்டுகள் வரும்போது தான் உண்மையான நிலத்தாவரங்கள் சொல்லுவாங்க ஓகே. சூப்பர்ப்பா. அப்படி பார்க்கும்போது என்னன்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் தான் சரிங்களா. ஏன்னா இது வந்து ஆம்பிபியன் பிளான்ட் கிங்டம் சொல்றாங்க, கரெக்ட். பிரயோஃபைட்ஸ் வந்து என்னது, நிலத்திலையும் வாழும் நீர்லையும் வாழும் ஓகே. சூப்பர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. ஓகேப்பா. அடுத்து டெரிடோஃபைட்ஸ் ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. டெரிடோஃபைட்ஸ் பத்தி என்னன்னா இன்கரெக்ட் பத்தி கேட்டிருக்காங்கப்பா, தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அத பார்க்கலாமா. Plant body can be differentiated into root, stem and leaf. தாவர உடலத்தை வேர், தண்டு மற்றும் இலை என வேறுபடுத்தி அறியலாம். கரெக்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ட்னு பார்க்கும்போது என்னன்னா ஒரு எப்படி சொல்றது, மண்ணுல இருக்கக்கூடிய உண்மையான தாவரங்கள்ல வேர் தனியா இருக்கும், ஸ்டெம் தனியா இருக்கும், லீவ்ஸ் தனியா இருக்கும், எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும். அப்படி பார்க்கும்போது என்னது டெரிடோஃபைட்ஸ் அந்த வகை தான் சாரும் ஓகேவா. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். அடுத்து பாருங்களேன், டெரிடோஃபைட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ் ஓகே. சூப்பர். டெரிடோஃபைட்டுகள் உண்மையான நிலத்தாவரங்கள் ஆகும், கரெக்ட். ஃபர்ஸ்ட் ட்ரூ லேண்ட் பிளான்ட் எதுனா டெரிடோஃபைட்ஸ் தான். அடுத்து பாருங்க, வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் ஆப்சன்ட் கொடுத்திருக்காங்க. கடத்து திசுக்கள் காணப்படுவதில்லைன்னு சொல்றாங்க.
கடத்து திசுக்கள் காணப்படும். ஏன்னா உண்மையான நிலத்தாவரம் பார்க்கும்போது கண்டிப்பா என்ன இருக்கும், அதுல சைலமும் புளோயமும் இருக்கும். அதாவது உணவை கடத்துறதுக்கும் நீரை கடத்துறதுக்கும் கண்டிப்பா என்ன இருக்கும் அங்க, சரிங்களா, கடத்து திசுக்கள் இருக்கும். பார்க்கும்போது இது ஆப்சென்ட் வரப்ப பிரசன்ட் தான் வரும். பிரசன்ட் தான் வரும். என்னன்னா நம்ம டெரிடோஃபைட்ஸ்ல சைலமும் இருக்கும் பைலமும் இருக்கும். சாரி புளோயம், சரிங்களா, சைலமும் இருக்கும் புளோயமும் இருக்கும். ஓகேவா? பார்க்கும்போது என்னன்னா இந்த ஆப்ஷன் தான் தப்பு. ஓகே, அடுத்து பாருங்க, the dominant phase of the plant is ஸ்போரோஃபைட்டுகள். ரொம்ப முக்கியமானது. தாவர உடலத்தின் ஓங்கு நிலை ஸ்போரோஃபைட்டுகள் ஆகும். ஸ்போர்ஸை பயன்படுத்தி தன்னோட மற்ற இனத்துக்கு என்னன்னா இனச்சேர்க்கை வந்து பண்ணிக்கும். சரிங்களா? அப்ப ஸ்போரோஃபைட்டுகள் தான் என்னது, இது வந்து ரொம்ப டாமினன்ட் ஃபேஸா இருக்கு. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது என்னன்னா 3 தான் வந்து நம்மளுக்கு தப்பா இருக்கு, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்து பாருங்க, which of the following plastics are colorless plastic that stores food material சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது பின்வருவனற்றுள் உணவுப் பொருட்களை சேமிக்கும் நிறமற்ற பிளாஸ்டிக்குகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போதுனா லியூக்ளோபிளாஸ்ட் தான் என்னது, நிறமற்ற பிளாஸ்டிக்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த குரோமோபிளாஸ்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு கலர்ஃபுல், அதாவது ரொம்ப கலரா இருக்கும். இந்த குரோமோபிளாஸ்ட் என்ன பண்ணும்னா இன்செக்ட்ஸ், பூச்சிகளையும் அதுக்கப்புறம் அனிமல்ஸ், விலங்குகளையும் என்ன பண்ணும்னா தன்னை நோக்கி ஈர்க்கும். சரிங்களா? தன்னை நோக்கி ஈர்க்கும். மகரம் சேர்க்கை என்னன்னா தன்னை நோக்கி ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப குரோமோபிளாஸ்ட் என்ன பண்ணா இன்செக்ட்ஸையும் அனிமல்ஸையும் தன்னை நோக்கி ஈர்க்கும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கும்போது இந்த லியூகோபிளாஸ்ட், இந்த லூகோபிளாஸ்ட் வந்து என்ன இன்னுமே ஒரு 3 வகையா பிரியும். என்னன்னா நம்மளுக்கு அமிலோபிளாஸ்ட், ஹெர்மெட், எலியோபிளாஸ்ட், அதுக்கப்புறம் ஆலூரோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி 3 வகையா பிரியும். இது அமிலோபிளாஸ்ட் என்ன பண்ணும், நம்மளுக்கு ஸ்டார்ச், சரிங்களா, ஸ்டார்ச்சை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த எலியோபிளாஸ்ட் என்ன பண்ணும்னா நமக்கு ஃபேட், கொழுப்பு, சரிங்களா, கொழுப்பு, அப்புறமேட்டு ஃபேட் அண்ட் ஆயில், சரிங்களா, கொழுப்பு மற்றும் எண்ணெய் வந்து என்ன பண்ணும், சேவ் பண்ணி வச்சுக்கும். இந்த அலிரோபிளாஸ்ட் என்ன பண்ணும்னா புரோட்டீன், சரிங்களா, புரதத்தை என்ன பண்ணும், சேவ் பண்ணி வச்சுக்கும். சரிங்களா, புரதம். ஓகேவா? அப்ப நம்ம லியூகோபிளாஸ்ட் வந்து 3 வகையா பிரிக்கலாம். அமிலோபிளாஸ்ட், யூரோபிளாஸ்ட் அண்ட் அலிரோபிளாஸ்ட்னு சொல்லிட்டு 3 வகையா பிரிக்கலாம். ஓகேங்களா? இந்த குரோமோபிளாஸ்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த குரோமோபிளாஸ்ட் தான் பண்ணும் பூச்சிகளையும் விலங்குகளையும் தன்னை நோக்கி இழுக்கும். ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Herbarium is the collection of pressed dried plants pasted on a sheet and arranged according to any one of the acceptance system of classification. Where is the largest herbarium situated in India? பார்க்கும்போது என்னன்னா நம்மளுக்கு என்னது, கல்கத்தால தான் உலர் தாவர அரங்கம் இருக்குப்பா. சரிங்களா? கல்கத்தால, இந்தியால பார்க்கும்போது கல்கத்தால. சரிங்களா? வேர்ல்டுல பார்க்கும்போது 2 ஆப்ஷன் இதுல வரும். சரிங்களா? என்னன்னா ஃபர்ஸ்ட் பாரிஸ்ல ஒண்ணு வரும். சரிங்களா? பாரிஸ்ல ஒரு வகை தாவரம் இருக்கு. புக்ஸ்ல பார்க்கும்போதுன்னா ராயல் பொட்டானிக்கல் கார்டன், ராயல் பொட்டானிக்கல் கார்டன், சரிங்களா, நம்மளுக்கு கீழே வந்து இருக்கு. சரிங்களா? அப்ப புக்ஸ்ல பார்க்கும்போது இதுதான் வந்து என்னன்னா பெருசுன்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு கூகுள்லயோ இல்ல வந்து வேற சர்ச் இன்ஜின்லயோ பார்க்கும்போது என்னன்னா பாரிஸ்ல இருக்கிறதா என்னது உலகத்திலே பெருசுன்னு சொல்றாங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒண்ணு இருக்கு. சரிங்களா? தமிழ்நாட்டுல பார்க்கும்போது என்னன்னா மெட்ராஸ் ஹெர்பாரியம் எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. ஓகேவா? சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. From the following statement identify the plants ன்னு கேக்குறாங்க. ஓகே, அதுல பாருங்களேன், it belongs to the family Rutaceae. ஓகே, ருட்டேசிய குடும்பத்துல இருந்து வந்திருக்கு. இது ருட்டேசி குடும்பத்தை சார்ந்தது. ஓகே, the unripe fruit of this tree is used to treat indigestion சொல்றாங்கப்பா. இம்மரத்தின் பழுக்காத பழம் அஜீரணத்தை குணப்படுத்த பயன்படுகிறது. ஓகே, it used to cure chronic diarrhea and dysentery. ஓகே, இந்த வார்த்தை தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த வார்த்தை வந்தாலே என்ன, நம்மளுக்கு ஏகல் மெர்மலோஸ் தான் வரும். என்னன்னா சிம்பிள் பா, வில்வம். சரிங்களா? வில்வம் அதுதான் சாரும். சரிங்களா? அடுத்து பண்ணலாம், மத்த ஆப்ஷன் பார்த்துடலாமா? இல்ல பார்க்கும்போது என்னன்னா நம்மளுக்கு சொலனம் ட்ரைலோபேட்டம் இருக்கா, இதை எழுதுங்க. சொலனம் ட்ரைலோபேட்டம்
சொலனம் ட்ரைலோபேட்டம் வந்து எது குறிக்கும் நம்மளுக்கு? தூதுவளை குறிக்குமா? தூதுவளை. சரிங்களா? இந்த தூதுவளை வந்து எந்த குடும்பத்தை சார் நம்மளுக்கு? சொலனேசியே. சொலனேசியே. ஓகேவா? சொலனேசின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து ஆக்கலைப்பா இண்டிகா. ஆக்கலைப்பா இண்டிகா என்னது? குப்பை மேனி. குப்பை மேனி. இந்த குப்பை மேனி என்ன வகை, என்ன குடும்பத்தை சார்னா? U4 பேசியே. ஆமா, U4 பேசியே. சாரி, U4 பேசிய குடும்பத்தை சாரும். ஓகேவா? அடுத்து பார்க்கும்போது இந்த பைலாந்தஸ் ஆர்மரஸ். இந்த பைலாந்தஸ் ஆர்மரஸ் என்னன்னா நம்மளுக்கு கீழா நெல்லி. ஓகேங்களா? இந்த கீழா நெல்லி என்ன குடும்பத்தை சாரும்? இந்த U4 பேசியை தான் சாரும். U4 பேசி. சரிங்களா? U4 பேசி இதுதான் வந்து என்ன பண்ணும்? சாரும். ஓகேவா? அப்ப நம்ம இந்த ஏகல் மர்மூலஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன குடும்பம்? ருட்டேசியே. சொலனம் ட்ரைலோபேட்டம் சொலனேசி. அப்புறமேட்டு பைலாந்தஸ் ஆர்மரஸ், அப்புறமேட்டு ஆக்கலைப்பா இண்டிகா பார்க்கும்போது நம்மளுக்கு U4 பேசி. ஓகே, சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அதுல பாருங்க, which of the following statement is incorrect னு கேக்குறாங்க. ஃபங்கின்னு கொடுத்துட்டாங்க. அதுல பாருங்களேன், ஃபங்கி belongs to தாலோபைட்டா. ஓகே, ஃபங்கி belongs to தாலோபைட்டா தான் கரெக்ட். தாலோபைட்டா என்னப்பா? நம்ம பிரிக்க முடியாது. ஓகே, தலை காலு கைன்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் இஸ் ஃபங்கி இஸ் கிளைகோஜன் ஆயில். ஓகே, சரிங்களா? கிளைகோஜன் அப்புறமேட்டு ஆயில்னா இதுக்கு வந்து ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலா இருக்கு. அடுத்து பாருங்க, ஃபங்கஸ் அகாரிகஸ் இஸ் யூஸ் டு ப்ரொடியூஸ் விட்டமின் B2 ன்னு சொல்றாங்க. இது ரொம்ப தப்பு. சரிங்களா? விட்டமின் B2 வந்து என்னன்னா அகாரிகஸ் தயாரிக்காது. அகாரிகஸ் என்னன்னா விட்டமின் B12, விட்டமின் B2 அப்புறமேட்டு விட்டமின் B3 இதெல்லாம் தான் என்ன பண்ணும்? அகாரிகஸ் வந்து தயாரிக்கும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு சி ஆப்ஷன் தப்பா இருக்கு. ஓகேங்களா? The branch of the study of fungus is mycology. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா. branch of the study of fungus is mycology ன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப தப்பானது பார்க்கும்போது என்னன்னா நமக்கு ஃபங்கஸ் தான் வரும். ஓகே, சூப்பர். அடுத்து பாருங்க, which is the hallucinogenic fungus. இது ரொம்ப முக்கியம். 8th bookல வந்து இருக்கு. ஓகேங்களா? which is the hallucinogenic fungus which causes greatest damage to the frustrated used by given unreal extraordinary lightness and hovering sensation பார்க்கும்போது நம்மளுக்கு என்னது? கிளாவிசப் புர்புரியா. ஓகேவா? விரக்தி அடைந்த இளைஞர்களுக்கு கற்பனையான அசாதாரணமான லேசான மற்றும் மிதக்கும் உணர்வுகளை அளித்து பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் மாய பூஞ்சை எதுன்னு கேட்டா கிளாவிசப் புர்புரியா. ஒரு ஹல்லுசினேட்டிங் ஃபங்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து இதுல மத்த ஆப்ஷன் பார்க்கும்போது என்னன்னா அஸ்பர்ஜில்லஸ். அஸ்பர்ஜில்லஸ் எதுக்கு வந்து ஒரு பாதிப்பா இருக்குன்னா அலர்ஜி. சரிங்களா? அலர்ஜி ஃபார் சில்ட்ரன்ஸ். குழந்தைகளுக்கு அலர்ஜி ஏற்படுத்துற ஒரு பூஞ்சை தான் அஸ்பர்ஜில்லஸ். இந்த அலர்ஜியை கட்டுப்படுத்துற இன்னொரு பூஞ்சை எதுன்னு பார்த்தா நம்மளுக்கு கிளாடோஸ்போரியம். சரிங்களா? பிரிவென்ட்ஸ் அலர்ஜி. சரிங்களா? பிரிவென்ட்ஸ் அலர்ஜி. ஓகே, இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த புக்ஸ் 8th bookல வந்து அப்படியே இருக்கும். சரிங்களா? சூப்பர்ப்பா. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, which of the following statement is incorrect about plant cell கேக்குறாங்க. தாவர செல் குறித்து கீழே உள்ள கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட்பா. அதுல பாருங்க, they are larger than animal cell. கரெக்ட் தான்ப்பா. சரிங்களா? இவை விலங்குகள் செல்களை விட பெரியது. விலங்கு செல் விட பெரியதா இருக்கிறதுனாலதான் மரம் என்ன ஆகும்? ரொம்ப அதிகமா வளர்ந்துட்டு போகும்போது அதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகுது? அந்த செல்லு வந்து விரிவடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? அப்ப இது கரெக்ட். அடுத்து பாருங்க, குளோரோபிளாஸ்ட் இஸ் பிரசன்ட் இன் பிளான்ட் செல். பசுங்கடிகம் கண்டிப்பா என்ன இருக்கு? நம்மளுக்கு பிளான்ட் செல்ல கண்டிப்பா இருக்கு. ஓகேங்களா? அப்பதான் என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு போட்டோசிந்தசிஸ் ரொம்ப உதவிகரமா இருக்கும், பண்ண முடியும். அடுத்து பாருங்க, பிளாஸ்மோடெஸ்மேட்டா இஸ் பிரசன்ட். அது என்ன சார் பிளாஸ்மோடெஸ்மேட்டா? பிளாஸ்மோடெஸ்மேட்டா ஒண்ணும் இல்லப்பா, ஒரு 2 செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 செல் இருக்கு. சரிங்களா? இந்த 2 செல் என்னன்னா ஜாயிண்ட் ஆகும்போது, சாரி, இந்த 2 செல் வந்து ஜாயிண்ட் ஆகும்போது ஒரு சின்ன ஒரு சின்ன கேப் இருக்கும். இந்த 2 செல்லுக்கும் கம்யூனிகேஷனுக்கு, அதாவது தொலைதொடர்பு சொல்றது, தொடர்புக்கு ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்பை ஃபில் பண்ணது என்னன்னா
பிளாஸ்மோடெஸ்மாட்டா. இது வழியா என்னது உணவுப் பொருட்களும் தண்ணீரும் போயிட்டு மத்த செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு வந்து கடத்தப்படுது. அப்ப பிளாஸ்மோடெஸ்மாட்டான்றது செல்லுக்கு ரொம்ப முக்கியமானது. செல்லுக்கு இடையில வந்து ஒரு தொடர்புக்கு வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா பிளாஸ்மோடெஸ்மாட்டா தான். ஓகே, அடுத்து பாருங்களேன். ஸ்டோரேஜ் மெட்டீரியல் இஸ் கிளைகோஜன் கிரானுல் சொல்றாங்க. தப்பு. ஸ்டோரேஜ் மெட்டீரியல் என்னது ஸ்டார்ச். சரிங்களா? பார்க்கும்போது என்னது டி தான் நம்மளுக்கு தப்பா இருக்கு. ஓகே, சூப்பர். அப்ப இதுக்கான இன்கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னா நமக்கு டி ஆப்ஷன் தான். அடுத்து பாருங்க. ஓகே, அரேஞ்ச் த chronology ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங். கரெக்ட். இது ஒரு சிம்பிள் क्वेश्चन தான். ஃபர்ஸ்ட் செல் உருவாகும். அந்த செல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து திசுவா உருவாகும். அந்த திசுக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உறுப்புகளா உருவாகும். அந்த உறுப்பு எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன ஆகும்? உறுப்பு மண்டலமா உருவாகும். உறுப்பு மண்டலம் எல்லாம் சேர்ந்து உயிரினமா உருவாகும். ஃபர்ஸ்ட் செல்லு. இந்த செல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து திசுவா மாறும். திசு எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்னா உறுப்புகளா மாறும். சரிங்களா? கிட்னில ஒரு வகையான திசு இருக்கும், லங்ஸ்ல ஒரு வகையான திசு இருக்கும், சரிங்களா? பிரெயின்ல ஒரு வகையான திசு இருக்கும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த உறுப்பெல்லாம் ஒன்னா சேர்ந்து உறுப்பு மண்டலமா ஆகுது. சரிங்களா? இப்போ உறுப்பு மண்டலம் என்ன ஆகுது? உயிரினமும் ஆகுது. அப்ப இதுதான் என்னது கரெக்டான ஆப்ஷன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்க. இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். அதுல பாருங்களா, செல் மெம்பரேன். செல் மெம்பரேன் என்னன்னா கேட் ஆஃப் த செல்னு சொல்லுவாங்க. செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உள்ள செல் மெம்பரேன் ஒரு படலம் இருக்கும். சரிங்களா? அதுதான் என்ன பண்ணும், செல்லுக்குள்ள எது வரணும் எது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி உள்ள அனுப்புமே. சரிங்களா? முடிவு பண்ணி அனுப்பாது, அதை தாண்டி தான் வரணும். அப்ப செல் மெம்பரேன் கேட் ஆஃப் த செல் தான். குளோரோபிளாஸ்ட் ஃபுட் ப்ரொடியூசர். சரிங்களா? ஃபுட் ப்ரொடியூசர் ஆஃப் த செல். ஏன்னா இந்த குளோரோபிளாஸ்ட் பசங்கடிக்கும், அப்பதான் போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். போட்டோசிந்தசிஸ் பண்ணி தான் என்ன பண்ணும், ஃபுட்டை வந்து எடுத்துக்க முடியுமே. சரிங்களா? அடுத்து வேக்வல்ஸ். வேக்வல்ஸ் என்றதுனா ஸ்டோரேஜ் சென்டர். ஓகே, அதாவது சேமிப்பு மையம், வேக்வல் சொல்லுவாங்க. அடுத்து நியூக்ளியஸ் மெம்பரேன். நியூக்ளியஸ் மெம்பரேன்றது என்னது? கேட் ஆஃப் த நியூக்ளியஸ். இப்ப நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நியூக்ளியஸ் சுத்தி என்னது ஒரு சவ்வு மாதிரி இருக்கும், அதுதான் என்னது நியூக்ளியஸ் மெம்பரேன். அப்ப நியூக்ளியஸ்க்குள்ள ஒண்ணு போனா இந்த சவ்வை தாண்டி என்ன பண்ண முடியும்னா உள்ள போக முடியும். சரிங்களா? உட்கரு சவ்வு. சிம்பிள். அப்படி பார்க்கும்போதுனா 1 2 3 4 தான். ஓகே, ரைட். அடுத்து பாருங்க, அசர்ஷன் கேட்டிருக்காங்க. The majority of the cell cannot be seen directly with naked eye. பாருங்க, பெரும்பாலான செல்களை வெறும் கண்களால் நேரடியாக பார்க்க முடியாது. ஏன்னா செல்ஸ் ஆர் மைக்ரோஸ்கோபிக். செல்கள் நுண்ணியவைன்னு சொல்றாங்க. அசவல் கரெக்ட் தான். அப்ப கூற்று மற்றும் காரணம் சரி. அடுத்து பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் கேக்குறாங்க. அதாவது உட்கருவின் பணிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் ப்ராசஸ் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் டேக் பிளேஸ் இன்சைட் த செல். அதாவது ஒரு செல்லுக்குள்ள என்ன நடக்கணும் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்றதே யாரு? நியூக்ளியஸ் தான். ஓகேவா? அப்ப இது கரெக்ட் தான். இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன். அதாவது ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகளை கடத்துதல். அதாவது சிம்பிளா பார்க்கும்போது என்னன்னா, அப்பா மாதிரியே புள்ளன்னு சொல்றாங்கல்ல, அது எதனாலனா இந்த நியூக்ளியஸ்னாலதான். சரிங்களா? ஏன்னா நம்மளோட எண்ண ஓட்டங்களும் நம்மளோட பிசிக்கும் அப்புறமே நம்மளோட இம்யூனிட்டி என்னன்னா இந்த நியூக்ளியஸ் ஒரு செல்லே ஸ்டோர் ஆகிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறைக்கு போகும்போது அவங்களோட மெச்சூரிட்டியோ இல்ல மென்டாலிட்டியோ இல்ல இந்த பிசிக்கோ இல்ல வந்து இந்த எப்படி சொல்றது நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸோ என்ன ஆகும்னா அப்படியே அடுத்த தலைமுறைக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகி போகும். அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே சரிங்களா இன்ஹெரிடன்ஸா கேரக்டர் ரொம்ப முக்கியமான என்னன்னா கேரக்டர் இன்ஹெரிடன்ஸ். பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்றது, அப்பா கோபமானதா பையன் என்ன பண்ணுவாங்க, கோபக்காரனா இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கேரக்டர் ஸ்கெட்ச நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கடத்திட்டு போறது யாருன்னா இந்த நியூக்ளியஸ் தான். சரிங்களா? சூப்பர். அப்ப பார்க்கும்போது என்னது நம்மளுக்கு போத் ஆர் ட்ரூ தான். அடுத்து பாருங்க, which of the following is power house of the cell ன்னு கேக்குறாங்க. அதாவது செல்லின் ஆற்றல் மையம் எது? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான் அது. மைட்டோகாண்ட்ரியா தான் என்னது செல்லோட ஆற்றல் மையம். சரிங்களா? அது என்ன பண்ணா ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏடிபி என்ன பண்ணும்? ப்ரொடியூஸ் பண்ணும். ஏடிபின்னா என்னது? அடினோசைன் ட்ரை பாஸ்பேட். அடினோசைன் ட்ரை பாஸ்பேட் பா. சரிங்களா? சூப்பர். அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. லைசோசோம் இஸ் கால்ட் சூசைடல் பேக் ஆஃப் செல். கரெக்ட் தான். சரிங்களா? பாருங்க, அசர்ஷன் கொடுத்துறாங்க. லைசோசோம்கள் செல்லின் தற்கொலை பை என்று சொல்லப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது இது. சரிங்களா? தற்கொலை பைகள் தான். ஓகே, செல்லுக்கு ஏதாவது பாதிப்பு வருதுன்னா இல்ல செல்லுக்குள்ள ஏதாச்சும் வந்து ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் உள்ள வருதுன்னா அதை சாப்பிட்டு அதையும் அந்த ஃபாரின் பார்ட்டிகல் சாவடிச்சு இதுவும் செத்து போயிடும். அதனால என்ன சொல்றாங்க, சூசைடல் பேக், தற்கொலை பை அப்படின்னு சொல்றாங்க. they are main digestive compartment of the cell and lies in the cell சொல்றாங்க. பாருங்க,
இவை செல்லின் முக்கிய செரிமான செல்லையே சிதைக்கின்றன. சரிங்களா, இவை செல்லையே சிதைக்கின்றன சொல்றாங்க. எதுவும் கரெக்ட் தான். அப்படி பார்க்கும்போது அது கூற்று மற்றும் காரணம் சரியா இருக்கு. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஓகேவா? அப்ப இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, செல்லுக்குள்ள ஏதாவது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் உள்ள வருதுன்னா லைசோசோம் ஃபர்ஸ்ட் போய் அதை அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணி அது வந்து வெளியே போகலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைசோசோம் அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸையும் கொண்டுடும், லைசோசோம்ஸ் அதுக்கு போயிடும். சரிங்களா, சூப்பர். அடுத்து பாருங்க, which of the following plants cure vitamin C deficiency disease like scurvy and improve immunity? அப்படி பார்க்கும்போது விட்டமின் சி வந்து என்னன்னா நம்மளுக்கு ஆம்லா தான். விட்டமின் சி டிஃபிஷியன்சி என்னன்னா ஸ்கர்வி. சரிங்களா, அடுத்து பார்க்கும்போது இந்த ஸ்கர்வின்னு பார்க்கும்போது இன்னொன்னு இருக்குப்பா. சரிங்களா, என்ன சொல்லுவாங்க, நம்ம கால்சியம் குறைபாடு, கால்சியம். சரிங்களா, டிஃபிஷியன்சி ஆஃப் கால்சியம்க்கு ரெண்டு வரும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன, ரிக்கெட்ஸ் யாருக்கு வரும், நம்மளுக்கு சாரி சில்ட்ரன்ஸ்க்கு வரும். இன்னொன்னு அடல்ட்ஸ்க்கு, சாரி அடல்ட்ஸ்க்கு என்ன வரும்பா, ஆஸ்டியோமலேசியான்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஆஸ்டியோமலேசியா அதுதான் அடல்ட்ஸ்க்கு வரக்கூடியது. ஓகேவா, அப்ப எலும்புல பார்க்கும்போது என்னன்னா மேக்சிமம் ஆஸ்டியோமலேசியான்றது கால்சியம், அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் குறைபாடுனால இந்த ஆஸ்டியோமலேசியா வரும் மேக்சிமம். ஓகே, சூப்பர்ப்பா. அப்ப இதுக்கான ஆப்ஷன் என்னன்னா ஆம்லா தான். சரிங்களா, நம்ம நீம் பார்க்கும்போது என்னன்னா பழங்காலத்துல இருந்தே பூச்சிக்கொல்லியா, சரிங்களா, இதெல்லாம் பூச்சிகளை விரட்டுறதுக்கு எதை வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா நீமை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, டர்மரிக்னு பார்க்கும்போது சரிங்களா, தமிழ்நாட்டுல டர்மரிக் வந்து எது ஜிஐ டேக் வாங்கியிருக்கு, ஈரோடு. சரிங்களா, இந்த டர்மரிக் என்ன பண்ணுது, சரிங்களா, டர்மரிக் இண்டிகேட்டர் சொல்லுவாங்கல்ல, நம்ம கெமிஸ்ட்ரியில வந்து பார்ப்போம். சரிங்களா, என்னன்னா நிறங்காட்டிகள் சொல்லுவாங்க, நிறங்காட்டிகள் சொல்லுவாங்க, இண்டிகேட்டர்ஸ். மொத்தமா எத்தனை இண்டிகேட்டர்ஸ் இருக்கு நம்மளுக்கு நிறங்காட்டியில பார்க்கும்போது என்னன்னா மொத்தமா 6 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. சரிங்களா, 6 இண்டிகேட்டர்ஸ். ஏன்னா நம்மளுக்கு பீட்ரூட், சரிங்களா, பீட்ரூட் இண்டிகேட்டர் இருக்கு, ஹைபிஸ்கஸ், சைனா ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பார்க்கும்போது லைக்கன் இருக்கு, பினாப்தலின், மெத்தில் ஆரஞ்சு, டர்மரிக், இந்த மாதிரி 6 இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, அப்ப இது கெமிஸ்ட்ரியில பார்ப்போம். அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் நம்மளுக்கு, ஆசிட். சரிங்களா, ஆசிட் வந்து எந்த பொருள் அதிகமா இருக்கு, பேஸ் வந்து எந்த பொருள் அதிகமா இருக்கு, அதாவது அமிலம் எதுல அதிகமா இருக்கு, காரம் அதிகமா இருக்கா அப்படின்னு பார்க்க ஒரு நிறங்காட்டியே தான் என்ன ஆகுது நம்மளுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அத பாருங்க, அரேஞ்ச் தி ஃபாலோயிங் தி கரெக்ட் சீக்வென்ஸ் சொல்றாங்க. ஓகே, அத பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரூட் மேல ஸ்டெம் மேல லீஃப் மேல ஃபிளவர்ஸ். ஓகே, வேர், தண்டு, இலை, மலர். இதுதான் அது கரெக்டான ஒரு சீக்வென்ஸா இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, which of the following is incorrect about the example of unicellular organism? சரிங்களா, யூனிசெல்லுலர்னு பார்க்கும்போது அமீபா ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் தான், இக்லினாவும் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் தான், பாராமசியம் என்னது யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் தான், எர்த்வார்ம் வந்து என்னன்னா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். ஓகேங்களா, அப்ப இதுதான் அது ஆட் மேன் அவுட்ல வருமே. ஓகேவா, தவறான நினைத்து இருந்ததுன்னா இன்கரெக்ட் பார்க்கும்போது என்னது இந்த எர்த்வார்ம் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், எர்த்வார்ம் வந்து என்னன்னு சொல்லுவோம், ஃபார்மர் ஃப்ரெண்ட்னு சொல்லுவோமா, ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லுவோம். ஏன் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்னு சொல்றோம் முக்கியமா அப்படி பார்க்கும்போது சிம்பிளா வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு நிலம் இருக்குப்பா, சரிங்களா, ஒரு நிலம் இருக்கு. இப்ப விவசாயம் பண்ணும் போது எதனால வந்து டிராக்டர் வச்சோ இல்ல மாடை வச்சோ என்ன பண்ண நிலத்தை வந்து உழுவுவாங்க. ஏன் உழுவுறாங்க, ஏன்னா மண்ணை வந்து ரொம்ப மிருதுவாக்குவாங்க. மண்ணை ஏன் மிருதுவாக்குறாங்கன்னா போடுற பயிரோட வேர் வந்து சீக்கிரமா வந்து என்ன நிலத்துக்கு அடியில போறதுக்கு. இப்ப கெட்டியான மண்ணுல வந்து இந்த அரிசியோ இல்ல ஏதோ விதை போடும் போது வேர் வந்து சீக்கிரமா உள்ள போகுமா, போகாது. இதுவே மண்ணு வந்து தளர்வா இருந்தா ஆகும், வேர் ஊடுருவி போகிறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பா இருக்கும். ஓகேங்களா, இப்ப இதுல பார்க்கும்போது என்னன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல சரிங்களா எர்த்வார்ம்லாம் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எர்த்வார்ம் பார்க்கும்போது என்னன்னா பகல் நேரத்துல வெளியே வராது, இரவு நேரத்துல தான் வெளியே வரும். அப்படி பார்க்கும்போது பகல் நேரத்துல மண்ணுக்கு அடியில போயிடும். சரிங்களா, மேல சாப்பிட்டுட்டு மண்ணுக்கு அடியில போயிடும், அங்க வந்து கழிவுகளை வந்து நிரப்பும். இரவு நேரத்துல என்ன ஆகும்னா அப்படியே மண்ணை விட்டு மேல வரும். சரிங்களா, திரும்ப பகல் நேரத்துல கீழே போயிடும், திரும்ப இரவு நேரத்துல மேல வரும், பகல் நேரத்துல கீழே போயிடும். இப்படி மாத்தி போகிறதுனால என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கக்கூடிய மண் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா தளர்வாயிடும். தளர்வாகும் போது என்ன ஆகுது, ஒரு பிளான்ட்டோட வேர் வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஊடுருவி உள்ள போகும். அது மட்டும் இல்லாம
இந்த புழுக்களோட வெளியிடுற கழிவுகள் வந்து என்ன ஆகும்னா நைட்ரஜன் ரிச்சா இருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த செடி என்ன ஆகும், அதிகமான இடத்துல வந்து வளர்ந்துட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பா இருக்கும். இதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா ஃபார்மர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. எதை? எர்த்வார்ம். ஓகேவா, சூப்பர்பா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். Which of the following is incorrect about the organism that breathe through lungs? ஓகேவா, அதாவது நுரையீரல் மூலம் சுவாசிக்கும் உயிரினங்களை பற்றி பின்வரும் ஒன்றில் எது தவறானது? இது பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, ஃபிஷ் தான். ஏன்னா ஃபிஷ் வந்து என்னன்னா கில்ஸ். சரிங்களா, கில்ஸ் வழியா தான் கில்ஸ் வழியா தான் என்ன பண்ணும், சுவாசிக்கும். சரிங்களா, லிசார்டு பார்த்தோம், பேர்ட்ஸும் பார்த்தாச்சு, ஹியூமன் பீயிங். சரிங்களா, ஹியூமன் பீயிங்கோட சயின்டிபிக் நேம் என்னது இப்ப இருக்கிறது என்னன்னா ஹோமோசாப்பியன்ஸ். சரிங்களா, ஹோமோசாப்பியன்ஸ். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல ஆஸ்ட்ரலோபிதிகஸ் சொல்லிட்டு என்னன்னா ஆரம்ப காலத்துல இந்த மனுஷங்க வந்து இருப்பாங்க ஆஸ்ட்ரலோபிதிகஸ் சொல்லிட்டு. ஓகே, சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் பேரன் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் ஹைபர்னேஷன். சரிங்களா, ஹைபர்னேஷன்னா ஃபர்ஸ்ட் என்னது? ஹைபர்னேஷன் என்னன்னா குளிர்காலம். தமிழ்ல கரெக்டா இருக்கு. ஹைபர்னேஷன் குளிர்காலம், ஏஸ்டிவேஷன் என்னன்னா கோடை காலம். அப்படி பார்க்கும்போது ஹைபர்னேஷன்ல எந்த இதுன்னா டர்ட்டில், ஏஸ்டிவேஷன் பார்க்கும்போது ஸ்னெயில். ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு. போத் பேர்ஸ் ஆர் ட்ரூ. ஓகே, அடுத்து பாருங்க. சூஸ் த செக் தட் ரெப்ரசன்ட் த பயோட்டிக் காம்பனன்ட் ஹாபிடேட். சரிங்களா, அதாவது ஒரு வாழ்விடத்தின் உயிருள்ள கூறுகளை மட்டும் குறிக்கும் தொகுப்பை தேர்ந்தெடுக்கன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு வாழ்விடத்தை குறிக்கும் தொகுப்புள்ள உயிரினங்களை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டுறாங்க. அப்படி பார்க்கும்போது என்னன்னா அக்வாட்டிக் பிளான்ட்ஸ், ஃபிஷஸ், ஃப்ராக், இன்செக்ட்ஸ் இது எல்லாமே ஒரே இடத்துல வந்து இருக்கும். அக்வாட்டிக் பிளான்ட்ஸ், ஃபிஷஸ், ஃப்ராக், இன்செக்ட்ஸ். அப்ப பிளான்ட்ஸ் இடத்துல ஃபிஷ் இருக்கும். ஃபிஷ் ஃப்ராக் என்னது தண்ணீர்ல இருக்கும், என்னது நிலத்திலயும் இருக்கும். இன்செக்டும் அந்த மாதிரிதான். சரிங்களா, சூப்பர். பார்க்கும்போது என்னன்னா டி ஆப்ஷன் தான் கரெக்ட். இதுல முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா ஒரு வாழ்விடத்தை உயிருள்ள கூறுகள் மட்டும் குறிக்கும் சொல்றாங்க. சரிங்களா, இதுதான்ப்பா. இப்ப ராக்ஸ் பார்க்கும்போது என்ன, ராக்ஸ் இடத்துல சாயில் இருக்கும். பிளான்ஸ் ஏர் அங்க இருக்குமா? இருக்காது. இதே மாதிரிதான். அடுத்தது பாருங்க. பேர்ட்ஸ் fly in the air with the help of. சரிங்களா, அதாவது பறவைகள் எதன் உதவியுடன் காற்றில் பறக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பார்க்கும்போது ஹாலோ அண்ட் லைட் போன்ஸ் தான். பறவைகளோட எலும்புகள் ரொம்ப அடர்த்தி குறைவா, வெயிட் வந்து குறைவா இருக்கிறதுனாலதான் வெயிட்லெஸ்ஸா வந்து பறவைகள் இருக்கு. சிம்பிளா பார்க்கும்போது இந்த கொக்கு, இறந்த கொக்கு வந்து ஏதாவது இறந்து கடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட எலும்பு வந்து எங்க கிடக்கும் போது அதை உடச்சி பார்த்தா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி எப்படி சொல்ல ஹாலோவா இருக்கும் உள்ள. சரிங்களா, ஈஸியா ஃப்ளோட் ஆகிற மாதிரி வந்து அந்த எலும்புகள் வந்து வடிவமைச்சிருக்கும். ஓகேவா, பார்க்கும்போது என்னது ஹாலோ அண்ட் லைட் போன்ஸ் தான் இதுக்கு முக்கியமான காரணமாவே இருக்கு. அடுத்து பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். மார்பின் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆல்கலாய்ட் டு பி ஃபவுண்ட். கரெக்ட்பா. சரிங்களா, இந்த மார்பின். சரிங்களா, இல்ல முக்கியமா பார்க்கும்போது என்னன்னா இட் கம்ஸ் ஃப்ரம் த பிளான்ட் ஓபியம். கரெக்ட், ஓபியம் பாப்பின்னு சொல்லுவாங்க. இப்போ ஓபியம் யாரு கண்டுபிடிச்சுன்னு கேட்டா வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் யாரு கண்டுபிடிச்சதுன்னா மெசபடோமியால. சரிங்களா, மெசபடோமியால எந்த அரசு வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா சுமேரியன் அரசு தான் என்ன பண்ணாங்க, இந்த ஓபியம் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா, அப்ப மார்பின் வந்து எந்த பிளான்ட்ல இருந்து வரும்னா ஓபியம்ல இருந்து வருது. ஓகேங்களா, இட் யூஸ்ட் as a pain reliever in patients with a severe pain level and cough suppressant சொல்றாங்க. பாருங்க, இது கடுமையான வலி உள்ள நோயாளிகளுக்கு வலி நிவாரணியாகவும் இருமலை கட்டுப்படுத்தும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா பார்க்கும்போது என்னன்னா எல்லா காஃப் சிரப்லயும், சரிங்களா, எல்லா காஃப் சிரப்லயும் கண்டிப்பா ஒரு நார்மலான பெர்சன்டேஜ் அளவு என்னன்னா ஆல்கஹால் சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா, அது ஏன் இருக்குதுன்னா காஃப் வந்து டைவர்ட் பண்றது அந்த ஆல்கஹால் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா, சூப்பர்பா. அப்ப இந்த மார்பின் வந்து எதுல இருந்து எடுக்கிறாங்க, ஓபியம் பாப்பில இருந்து எடுக்கிறாங்க. இது எதுக்கு உதவுதுன்னா ரொம்ப அதிகமான வலி இருக்கிறவங்களுக்கும் தொண்டை, அதாவது இரும்பல் மருந்தாவும் இது வந்து யூஸ் ஆகுது. பார்க்கும்போது என்னது ஆல் ஆர் ட்ரூ தான். அடுத்து பாருங்க. ஹெர்மாப்ரோடைட் ஆர்கானிசமா, அதாவது இருபால் உயிரினங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட். சரிங்களா, ஹைட்ரா இருக்கு, டேப்வார்ம் இருக்கு, எர்த்வார்ம் இருக்கு, அசிடியன் இருக்கு. ஓகேங்களா, இதுதானே அது இருபால் உயிரினங்கள்ல வந்துடும். ஓகே, அடுத்து பாருங்க. which of the following statement is incorrect about mitosis? சரிங்களா, இன்கரெக்ட் கேட்டிருக்காங்கப்பா. இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. occurs in stomatic cell. ஓகே, இது கரெக்ட்.
உடல் செல்களில் நடைபெறுகிறது. கரெக்ட். கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் டிவிஷன், ஒரே ஒரு பகுப்பை கொண்டுள்ளது. கரெக்ட். இதுல முக்கிய தப்பானது என்னன்னா 4 ஹாப்ளாய்ட் டாட்டர் செல் சொல்றாங்க. தப்புப்பா. 4 ஹாப்ளாய்டா வராது, 0. சரிங்களா, 0 ஹாப்ளாய்ட்ஸ் தான். சரிங்களா, 0 ஹாப்ளாய்ட்ஸ் வரும். அது மாதிரி நம்மளுக்கு 2 டைப்ளாய்டிக். சரிங்களா, டைப்ளாட். சரிங்களா, 2 டைப்ளாட்டா தான் நம்மளுக்கு என்ன வரும், இது வந்து ஃபார்ம் ஆகுமே. ஹாப்ளாய்ட் செல்கள் வந்து ஃபார்ம் ஆகாது, 0ல தான். சரிங்களா, ஹாப்ளாய்ட் செல் வந்து ஃபார்ம் ஆகாது. இந்த 4 ஹாப்ளாய்ட் செல்கள் பாருங்க, 4 ஒற்றைமைய செய் செல்கள் வந்து எதுல உருவாகும்னா நம்மளுக்கு மியாசிஸ்ல தான் உருவாகும். சரிங்களா, மைட்டாசிஸ்ல உருவாகாது. பார்க்கும்போது இது இன்கரெக்ட் தானே. சரிங்களா, பார்க்கும்போது என்னன்னா சி தான் இன்கரெக்ட். ஓகேவா. அதே மாதிரி இந்த மைட்டாசிஸ்ல முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ் ஆர் ஃபார்ம். ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. மைட்டாசிஸ்ல என்னது, ஐடென்டிக்கல் டாட்டர் செல் வந்து உருவாகும். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். which one of the following pairs is not poikilothermic சொல்றாங்க. அதாவது பின்வரும் இணைகளில் எது குளிர் ரத்த பிராணிகள் அல்லன்னு கேட்டிருக்காங்க. அசவல் என்னது, ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ், அதாவது பறவைகள் மற்றும் பாலூட்டிகள். மேமல்ஸ் என்னது, நம்மளும் வந்துரும். சரிங்களா, அப்ப ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ் என்னது, குளிர் ரத்த பிராணிகள் அல்ல. சரிங்களா, அப்படி சொல்றாங்க. ஓகேவா, ரைட்பா. ஃபிஷஸ் பார்க்கும்போது குளிர் ரத்த பிராணிகள் தான் வரும். ஓகே, அடுத்து பாருங்க. அசெஷன் கேட்டிருக்காங்க, கூற்று காரணம். Due to the absence of centrioles, nerve cell do not undergo cell division. கரெக்ட். சரிங்களா, சென்ட்ரியோல்ஸ் என்னது, nerve cells வந்து செல் டிவிஷன்ல போகாது. ஓகே, கரெக்ட்பா. they are developed from glial cells சொல்றாங்க. glial செல்ல வராது. சரிங்களா, glial செல்ல வராதுப்பா. டெவலப்னா glial செல்ல வரவே வராது. அப்ப ரீசன் தான் நம்மளுக்கு தப்பா இருக்கு. சரிங்களா, அப்ப ஏ மட்டும் கரெக்ட், அசெஷன் தப்பு. சார், அசெஷன் கரெக்ட், ரீசன் என்ன இருக்கு, தப்பா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். பாருங்க, அப்சசிக் ஆசிட் பா. சரிங்களா, அசெஷன் கேட்டிருக்காங்க, ரீசன் கேட்டிருக்காங்க. அப்சசிக் ஆசிட் ABA இஸ் a ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இதெல்லாம் என்னன்னா பிளான்ட் ஹார்மோன்ல வரும், தாவர ஹார்மோன், தாவர ஹார்மோன்ல வந்துடும். சரிங்களா, மொத்தமா என்ன இருக்கு தாவர ஹார்மோன்ல, அப்சசிக் ஆசிட் இருக்கு, கிப்பெலின் இருக்கு, சைட்டோகினின் இருக்கு. சரிங்களா, எதிலின்லாம் இருக்கு. சரிங்களா, இந்த மாதிரி பிளான்ட் ஹார்மோன்னா நம்மளுக்கு வரும். ஓகேங்களா, அப்ப ஏபிஏன்னு பார்க்கும்போது அப்சசிக் ஆசிட். சரிங்களா, இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அப்சசிக் ஆசிட் இன்க்ரீஸ் டாலரன்ட் டு ரிசீவ் ஸ்ட்ரெஸ் பா. ரொம்ப முக்கியமானது. இந்த அப்சசிக் ஆசிட் இன்னொன்னு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது அப்சசிக் ஆசிட். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த அப்சசிக் ஆசிட் வந்து எங்க உருவாகும்னா வேர்களோட நுனியிலையும் தண்டுகளோட நுனியிலும், அதாவது ஸ்டெம்மோட டிப்லையும் ரூட்டோட டிப்லையும் உருவாகும். ஏன்னா அப்பிக்கல் டாமினன்ஸ் அதுல இருக்கும். சரிங்களா, அப்பிக்கல் டாமினன்ஸ், அப்பிக்கல் டாமினன்ஸ், அப்பிக்கல் டாமினன்ஸ் அதிகமா இருக்கும். சரிங்களா, சப்ரஷன் இருக்காது, அப்பிக்கல் டாமினன்ஸ் தான் அதிகமா இருக்கும். அப்ப அப்சசிக் ஆசிட் எங்க உருவாகுது, வேர்களோட நுனியிலும் தண்டுகளோட நுனியிலும் உருவாகுது. சரிங்களா, அதே மாதிரி இந்த அப்சசிக் ஆசிட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது என்னது, both A and R are true தான். சரிங்களா, சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கர்ஸ் during photosynthesis, அதாவது ஒளிச்சேர்க்கையின் போது நடைபெறும் வேதி வினைகள் டேஷ் ஆகும் கேட்டிருக்காங்க. CO2 is reduced, அதாவது CO2 ஒடுக்கமடைகிறது மற்றும் நீர் ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. ரொம்ப முக்கியமானது. ஓகே, ரொம்ப முக்கியமானதுதான். பார்க்கும்போது சிம்பிளா பார்க்கும்போது என்ன சொல்றோம் நம்ம, பகல் நேரத்துல கார்பன் டை ஆக்சைடை பிளான்ஸ் இழுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே தள்ளும். இரவு நேரத்துல ஆக்சிஜனை இழுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும், வெளியே தள்ளும். இதனாலதான் என்னன்னா மரத்துக்கு அடியில வந்து நைட் நேரத்துல வந்து படுக்கக்கூடாது. ஆலமரத்துலயும் அரச மரத்துக்கு அடியில் நைட் நேரத்துல படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆலமரத்துலயும் அரச மரத்துலயும் என்னன்னா அதிகமான அளவு ஆக்சிஜன் பரிமாற்றம், ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் நடக்கும். சரிங்களா, நைட் நேரத்துல என்ன ஆகும்னா பகல் நேரத்துல எந்த அளவு அரச மரம் வந்து ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுதோ அதே அளவு நைட் நேரத்துல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். இப்ப அந்த நேரத்துல நம்ம போய் எடுக்கும்போது என்ன ஆகும், ஆக்சிஜன் தான் நம்மளால சுவாசிக்க முடியும். இப்ப ஆக்சிஜனை விட கார்பன் டை ஆக்சைடு அளவு அங்க அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும், மூச்சு திணறல் ஏற்படும். இதனால என்ன ஆகுது, நம்மளுக்கு நைட்ல வந்து மரத்துக்கட்டிய பார்த்தோன்னே ஏதோ வந்து கழுத்தை பிடிச்சி அமுக்குதுன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் கழுத்தை பிடிச்சி அமுறது இல்ல, நம்ம போய் நம்மளே தேடி போய் படுத்துக்கிறோம். சரிங்களா, இதுதான் வந்து உண்மையான ரீசனே. அப்ப நைட் நேரத்துல மரத்துக்கு அடியில படுக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே இதுதான். சரிங்களா, ஏன்னா ஆக்சிஜனை விட கார்பன் டை ஆக்சைடு நைட் நேரத்துல அதிகமா இருக்கும் மரத்தை சுத்தி. ஓகேவா, சூப்பர்ப்பா. அடுத்து பாருங்க, ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. ஃபேக்சுவல் கொஸ்டின் தான் ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின். சரிங்களா, பார்க்கணும்னா வால்யூம் ஆஃப் CO2 ரிபுலேட்டட், வால்யூம் ஆஃப் O2 கன்சியூம். அதாவது
சுவாசைவு என்பது வெளியேற்றப்பட்ட CO இன் கன அளவு டிவைடட் பை நுகரப்பட்ட O2 இன் கன அளவு ஆகும். சரிங்களா? இது ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் தான்ப்பா. சரிங்களா? ஆனா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து பாருங்க. The growing seedling is kept in the dark room. A burning candle is placed near it for a few days. A tip of the pot leading bent towards the burning candle. This is an example of. அதாவது வளர்ந்து வரும் ஒரு நாற்று இருண்ட அறையில் வைக்கப்படுகிறது. இதன் அருகே சில நாட்களுக்கு எரியும் மெழுகுவத்தி ஒன்று வைக்கப்படுகிறது. அந்த நாற்றின் நுனிப்பகுதி எரியும் மெழுகுவத்திற்கு நோக்கி வளர்கிறது. டேஷ் சாரி இது டேஷுக்கு எடுத்துக்காட்டாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா ஒளி சார்பு அசைவு. சரிங்களா? ஒளி சார்பு அசைவுப்பா. இப்ப இருக்கிற எல்லா பிளான்ஸுமே ஒளி சார்பு அசைவு தான். சரிங்களா? இப்ப சிம்பிளா பாருங்களேன், நம்ம வீட்டுல வந்து ஒரு சைடு வந்து நிழலா இருக்கும், ஒரு சைடு என்ன சூரிய வெளிச்சம் வரும். ஆனா செடிகள்ல என்ன பண்ணும், அந்த சூரியன் எங்க வருதோ அதை நோக்கி தான் என்ன பண்ணும், போகும், பெண்ட் ஆகும். சிம்பிளா கூட இந்த பாருங்களேன், இந்த ரோஸ் செடி, சரிங்களா, நீங்க நோட் பண்ணி கூட பார்க்கலாம். இந்த ரோஸ் செடி, அப்புறமேட்டு இந்த பாரிஜாதம், சரிங்களா, அதெல்லாம் அப்புறமேட்டு என்ன சொல்லலாம், இந்த மாங்காய் மரம்லாம் இருக்கு தெரியுமா, இதெல்லாம் வளர வளர என்ன ஆகுதுன்னா வெயில் எங்க இருக்கோ அதை நோக்கிதான் தன்னோட கிளையை வந்து திருப்பிட்டு போகும். சரிங்களா? சிம்பிளா பார்க்கும்போது செடிகள் எல்லாமே அதுதான் பண்ணும். ஓகேவா? பார்க்கும்போது இதுக்கு பேர் தான் போட்டோட்ரோபிசம், ஒளி சார்பு அசைவு. சரிங்களா? அடுத்த ஜியோட்ரோபிசம்னா என்னப்பா? ஜியோட்ரோபிசம்னா வேர்கள் கீழே போயிட்டு இருக்கும், சரிங்களா, ஸ்டெம் மேல போயிட்டு இருக்கும். இதுதான் ஜியோட்ரோபிசம். சரிங்களா? புவி சார்பு அசைவு. ஓகே. அடுத்து திக்மோனாஸ்டி. திக்மோனாஸ்டி என்னன்னா தொடு சார்பு அசைவு. அதாவது தொடு சார்பு அசைவு பாருங்களேன். இப்ப நம்ம வீட்டுல வந்து சில செடிகள்லாம் இருக்கும். சரிங்களா? இந்த சங்குப்பூ செடி எல்லாம் சொல்லுவோம்ல, இந்த சங்குப்பூ செடி, அப்புறமேட்டுனா குண்டுமல்லி செடி, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, பாத்தி மாதிரி கட்டி விட்டுருவாங்க. சரிங்களா? பாத்தி கட்டி விட்டுனா என்ன ஆகும், சரி அந்த குச்செல்லாம் வச்சு நட்டு விட்டுனா என்ன ஆகும்னா அந்த செடியோட நுனிக்கலை என்ன பண்ணுவோம், அதை பற்றிக்கிட்டு அப்படியே நான் சுத்தி அப்படியே மேல போயிடும். இதுதான் என்னது, தொடு சார்பு அசைவுன்னு சொல்லுவாங்க. இந்த வெத்தலை செடி, இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது வெத்தலை செடி எல்லாம் சொல்லுவாங்க, வெத்தலை கொடி எல்லாம் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, which of the following is incorrect about synthetic oxygen சொல்றாங்கப்பா. அதாவது செயற்கை ஆக்சின்களில் குறித்து பின்வருவனற்றுள் எது தவறாதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபீனால் அசிட்டிக் ஆசிட் தான். இது வந்து இயற்கைப்பா, நேச்சுரல், இயற்கையானது, நேச்சுரல் ஆசிட். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு நேச்சுரல் ஆசிட்ல என்னன்னா இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் இருக்கா, இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் இருக்கு. அடுத்து பார்க்கும்போது நம்மளுக்குன்னா 2,4-D டைக்ளோரோபீனாக்சி அசிட்டிக் ஆசிட், டைக்ளோரோபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். ஓகேவா? இதெல்லாம் என்னது, இயற்கை ஆக்சின்ல வந்து வந்துரும். சரிங்களா? சூப்பர்ப்பா. அடுத்து பாருங்க, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட் கேட்டிருக்காங்க. பாருங்க, எத்திலின் நம்ம பார்த்தோம்ல, எத்திலின்றது என்னது, ஒரு பிளான்ட் ஹார்மோன், தாவர ஹார்மோன்கள் தான். எத்திலின் இஸ் a gaseous plant hormone. ஓகே, கரெக்ட். சரிங்களா? எத்திலின் ஒரு வாயுநிலை தாவர ஹார்மோன் ஆகும். கரெக்ட் தான். எத்திலின் ப்ரோமோட்ஸ் தி ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். சரிங்களா? அதாவது இப்ப சீக்கிரமா ஒரு பழங்கள்லாம் பழுத்தணும்னா இந்த எத்திலின் ஒண்ணு சுண்ணாம்பு அந்த கல்லுல வந்து போட்டு அந்த பழத்தை வச்சிருவாங்க, அது பழுத்தணும். இல்லாட்டினா இந்த எத்திலின் எடுத்து என்ன பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விட்டுருவாங்க. தெளிச்சு விடுமா என்ன, அது ஈஸியா வந்து என்னன்னா சில நாட்கள்லயே அந்த பழங்கள் வந்து பழுத்துரும். ஓகேங்களா? எத்திலின் ப்ரோமோட்ஸ் தி ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பா. சரிங்களா? எத்திலின் பழங்கள் பழுப்பதை ஊக்குவிக்கிறதுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, எத்திலின் பிரேக்ஸ் தி டார்மன்சி ஆஃப் பட்ஸ், சீட் அண்ட் ஸ்டோரேஜ் ஆர்கன். எத்திலின் மொட்டுக்கள், விதைகள் மற்றும் சேமிப்பு உறுப்புகளின் உறக்க நிலையை நீக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. உறக்க நிலையை நீக்கினாதானே வந்து சீக்கிரமா வந்து பழுக்கும். சரிங்களா? அப்ப பிரேக் டார்மன்சி தான் என்னன்னா நம்மளுக்கு எத்திலின்ல வந்து முக்கியமான இதுவா இருக்கு. பார்க்குமானது அனைத்தும் சரிதான். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னன்னா இதுதான். சரி, இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்து பாருங்க, அசர்ஷன் பா. அப்ளிகேஷன் ஆஃப் சைட்டோகினின், இது அடுத்த ஒரு தாவர ஹார்மோன். டு மார்க்கெட் வெஜிடபிள்ஸ் டு கீப் அண்ட் ஃப்ரெஷ் ஃபார் செவரல் டேஸ். ஓகே, சந்தைப்படுத்தப்படும் காய்கறிகளுக்கு சைட்டோகைனை பயன்படுத்துவதன் மூலம் அவற்றை பல நாட்களுக்கு புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க முடிகிறது. ஓகே, கரெக்ட். அடுத்து பாருங்க, சைட்டோகைன் டிலேஸ் த செனசன்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் அதர் ஆர்கன்ஸ் பை மொபிலைசேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். அதாவது சைட்டோகின்கள் ஊட்டச்சத்துக்களை திரட்டுவதன் மூலம் இலைகள் மற்றும் பிற உறுப்புகளின் முதிர்ச்சி அடைவதை தாமதப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான்ப்பா. இந்த சைட்டோகின் என்ன பண்ணும்னா சீக்கிரமா அந்த பழம் கெட்டு போகிறத தடுத்து நிறுத்தும். சரிங்களா? நீங்க இந்த பழமுதிர் சோலையோ
இல்ல வேற ஏதாவது காய்கறி மார்க்கெட்டை பார்க்கும்போது ஒரு பழம் வந்து என்னன்னா அப்படியே இருக்கும் சரிங்களா, ஏதாச்சும் ஒரு பழங்கள் அப்படியே இருக்கும். எதனால இருக்குன்னா இந்த மாதிரி ஹார்மோன்ஸை யூஸ் பண்றதுனாலதான். ஆனா இது அதிகமா யூஸ் பண்ணாலும் பிரச்சனை சரிங்களா, சீக்கிரமா பழுக்க வைக்க எத்திலின் யூஸ் பண்ணிடுறாங்க. அதை பழுத்ததை என்ன பண்றாங்க, கொஞ்ச நாள் வந்து கடத்த சைட்டோகினின் வந்து யூஸ் பண்றாங்க சரிங்களா. எல்லாமே தாவர ஹார்மோன்கள்லாம் வரும். பார்க்கும்போது என்னன்னா எல்லாமே கரெக்ட் தான், கூட்டு மற்றும் காரணம் சரி சரிங்களா, எல்லாம் கரெக்டா தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அடுத்து பாருங்க, under the government agriculture seed push announcement in January, a newly released cotton seed continue to belong the which popular hybrid category கேக்குறாங்க. ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட்ட அரசின் விவசாய விதை ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் புதிதாக வெளியிடப்பட்ட பருத்தி விதைகள் எந்த பிரபலமான வீரிய ரக வகையை சார்ந்தவைன்னு கேட்கும்போது என்னன்னா BT2 ஹைபிரிட்ஸ் தான் சரிங்களா. BT2 ஹைபிரிட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், ரொம்ப முக்கியமானது ஓகேவா. இப்ப குரூப் 1 படிக்கும் போது என்னன்னா நம்மளுக்கு சிம்பிளா வாட் இஸ் வாட்லாம் கேட்க மாட்டாங்க ஓகேவா. உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இருந்ததுன்னா அது சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் புக்ல இருக்கிற கான்செப்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைன் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க இப்போ வர கொஸ்டின்லாம் வந்து எடுக்கிறாங்களே. அதனால புக்கை மட்டும் படிச்சிடலாம் மனப்பாடம் பண்ணிக்கலாம் நினைச்சா ஒண்ணும் முடியாது, எந்த பயனும் இல்லைன்ற மாதிரி தான். அதனால கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியம், கான்செப்ட் முக்கியம். மிங்கிள் பண்ணி படிச்சா ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே அவ்வளவுதான். ஓகே சூப்பர்ப்பா. அப்ப நம்ம சர்க்காரோட டெஸ்ட் 1 ஜெனரல் சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.